ஃபிஷ்ல நம்ம நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு ஒரு ஃபிஷ் பொடி மாஸ் செய்யலாமா? எவ்வளோ நாளைக்கு தாங்க முட்டையை வாங்கி முட்டை பொடி மாஸே செஞ்சுட்டு இருக்குது. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு ஃபிஷ் பொடி மாஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெசிபிக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஹே அமிகோஸ், இந்த ஃபிஷ் பொடி மாஸ் ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒரு பேசிக் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 to 3 ஹார்ஸ்க்கு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட பிடிக்கல, எனக்கு டயட் கான்ஷியஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து நம்ம நார்மலாக பேசிக்காக ஃப்ரை பண்ணி எடுப்போம்ல, அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் ஸ்டீம் பண்ணுறீங்கன்னா இதே மேரினேஷன் பண்ணி நீங்கள் ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை டீபோன் பண்ணி நான் ஃபிஷ்ஷை வந்து இப்படி பிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வெரைட்டிஸ்னாலும் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் ஸ்டீம் பண்ணி குக் பண்ணாலும் சரி, இல்லை இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே ஓகே, நல்லா தான் இருக்கும். அண்ட் ஃபிஷ் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டிக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். பெரிய வெங்காயத்தோட அது சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். அண்ட் 3 கிரீன் சில்லிஸை வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கேன். கொஞ்சமாக கறி லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்த பேன்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட் அண்ட் கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ண போகிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த கிரீன் சில்லிஸும் கறி லீவ்ஸையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் ஃபிஷ்ஷை மட்டும் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மற்றபடி வேறு பெரிய குக்கிங் ப்ராசஸ்லாம் இருக்காதுங்க. நெக்ஸ்ட்டு நான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும், அந்த ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு நல்லா கேரமலைஸ் ஆகணும். அது மட்டும் தாங்க இதில் குக்கிங் ப்ராசஸ்ன்னு பார்த்தேன்னா. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். மேக் ஷுர் உங்களோட ஃபிஷ்லேயே வந்து நீங்கள் ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அனியன்ஸ்க்காக மட்டும் நம்ம சால்ட்டை சேர்க்க போகிறோம். அதனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க. சால்ட் ஆட் பண்ணி ஒரு 1.5 minutes 2 minutesலேயே வந்து ஆனியன்ஸ் கேரமலைஸ் ஆகிடும். ஸோ இந்த லைட்டாக ப்ரௌன் ஷேட் ஆன இந்த ஸ்டேஜில் வந்து நான் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மின்ட் லீவ்ஸ் தான் வந்து இந்த ரெசிபியோட கீ இன்க்ரீடியண்ட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பொடி மாஸுக்கு. ஸோ மின்ட் லீவ்ஸை வந்து மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இதை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் வந்து பெருசாக நம்ம ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணும்போதே நம்ம எல்லா மசாலாஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஃபைனலாக வந்து நான் ஃபிஷ்ஷையும் போட்டுட்டேன். ஃபிஷ்ஷை போட்டுட்ட அப்புறம் ஒரு 15 seconds 30 secondsலேயே முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு சும்மா அந்த அனியன்ஸ்லாம் கோட்டார அளவுக்கு நல்லா சாட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பெப்பர் பவுடர் போட்டு ஒரு 2-3 சாட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சதுங்க. நம்மளோட ஃபிஷ் பொடி மாஸ் ரெசிபி இஸ் டன். எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக வேலை முடிஞ்சதில்ல. எவ்வளோ நாளைக்கு தான் எக் பொடி மாஸே ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி வந்து சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ், ரசம் ரைஸ், ஈவன் நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி செய்கிறீங்கன்னா கூட கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் ஹெல்தி வெர்ஷனும் கூட எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் அண்ட் சம் அதர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.